இங்க கட்டிருக்காங்க பாருங்க சின்ன சின்னதா வீடு. இது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டு போகணும். சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் மாலை வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட அவுட்ஃபிட் சாரி. ஃப்ரெண்ட்ஸ் சாமி பாத்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும் கோவில் சுத்தி வர்றதுக்கு. ஜஸ்விதா பொறுப்பா வேலை செய்யறாருப்பா. அவரு போற தூக்கி விடுறாரு. 1 2 3 4 5 6. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க கோவிலுக்கு தான் கிளம்புறோம். திருவக்கரை கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். திருவக்கரை வக்கரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். ஆமா. நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி 1 வருஷமா 1.5 வருஷம் முன்னாடி நம்ம அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு வீடு கட்டுறதுக்கான கல்லு எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்க வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம கிரகப்பிரவேசம் முடிஞ்சதுனால முடிச்சுட்டு நம்ம கோயில் மறுபடியும் போயிட்டு நம்ம சாமி எல்லாம் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தி சுத்தி காட்டுறாரு டேய். சங்கீதாவோட அவுட்ஃபிட் சாரி. எனக்கு எப்பவுமே வந்து இதுக்கு முன்னாடி நான் காட்டன் சாரி தான் எடுப்போம். காட்டன் சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கிறது வந்து சில்க் காட்டன் நினைக்கிறேன். சாரி பிளவுஸ் மேட்சா இருந்ததா எடுத்து போட்டேன். நல்லா இருக்கு. இந்த நகை செட்டு நான் ஃபங்க்ஷனுக்காக தான் வாங்கினேன். இது நான் போடவே இல்லை. அதனால எனக்கு பச்சை கல்லு இருந்தது. பச்சை கலர் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டேன். சாரி ஜஸ்விதா நீ காட்டுமா. ஜஸ்விதாவோட பச்சை கலர் பட்டு பாவாடை சட்டை வந்து இருந்தது. அதை நான் வாஷ் பண்ணாம அப்படியே இருக்கிறதுனால இந்த பட்டு பாவாடையே போட்டாச்சு. நெக்ஸ்ட் பேபியோட அவுட்ஃபிட். ஃப்ரெண்ட்ஸ் பேபியோட ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். என்னோட அவுட்ஃபிட். எதுப்பா? என்னோட அவுட்ஃபிட். பூ போட்ட சட்டை. ஆமா. நல்லா தான் பேபி இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு. ஆமா ஆமா இருக்கு பேபி. பேபியோட ட்ரெஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். போலாம் வாங்க வாங்க வாங்க. என்ன கோயிலுக்கு அப்புறம் சாமி பார்க்க போற சொல்லுமா சாமி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. போயிட்டு வரலாமா? போலாம். ஓகே. திருவக்கரை வந்தாச்சு. இன்னும் 6 கிலோமீட்டர் போடுது பேபி. ஆமா மெயின் ரோட்ல வந்துட்டு ஆமா திருவக்கரை போறது ஆர்ச் இருக்கு பாருங்க கோயிலுக்கு போற வழி. இந்த ரூட்ல வந்து போகணும். இங்க இருந்து 6 கிலோமீட்டர். பஸ் ஸ்டாண்ட் இருக்கு போல ஃப்ரெண்ட்ஸ். திருவக்கரை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் கோயில் இருக்கு. இங்க நிறைய சிலைலாம் செய்வாங்க. கோயிலுக்கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்தே வரலாம். இதுதான் கோவில். கோவில் கிட்ட வந்தாச்சு. ஆமா. பூ வாங்கி சங்கீதா தலையில வைக்கிறதுக்கு பூவு. தரமா உனக்கு ரோஜா பூ சாமி எல்லாமே சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் மாலை வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சம்பழம் மாலையும் அதுக்கப்புறம் பூ தேங்காய் பழம் வாங்கியாச்சு. நம்ம உள்ள போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? போலாமா? வாங்க போலாம். தலையில வைக்கணும் பூ வாங்கணும் பேபி. இங்க எல்லாம் பூ போற வேலை இருந்ததுன்னா வாங்கி வச்சுட்டு போலாம். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு வந்தாரு. கரெக்டா கோயில் கிட்ட வந்தோடனே ஏன்ட்டேன். என் தலைலாம் பாரு எப்படி கலைஞ்சு போயிருது. வண்டியில வந்தா அப்படிதான். நீங்க தலையில வைக்கிற பூ வாங்கிக்கலாம். மாலை இங்க நிறைய வச்சிருக்காங்க பேபி. நம்ம முன்னாடியே பார்த்து வாங்கிட்டோம். போட்டாங்க. ஜஸ்விதாக்கு அழகா பூ வச்சாச்சு. ஜஸ்விதா அப்பட்ட காட்டு. ஹைட் பின்னா போட்டேன் நான். இந்த ஃப்ரண்ட்லயா? நீ வந்தனா எப்படி இருந்தாலும் சைடு பண்ணுங்க. குத்திட்டு என்னம்மா சிரிக்கிற? ஜஸ்விதா அழகா நடந்து வந்துட்டு இருக்காரு. ஜஸ்விதா குல்லா பாத்தியா? வாழைப்பழம் கேட்கும். கொடுக்கலாம். அதே வந்து கேட்கும். நீ எதுவும் பண்ணாத. அதே வந்து குடின்னு போயிடும். நம்மளா வந்து பார்த்தோன்னா கொடுக்கலாம். எது வசதி அப்படின்னா நீ இந்த பை வச்சுக்கோ ஜாக்கிரதை.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வீடு எல்லாம் கட்டிட்டு சங்கீதா 2 மாடி வீடு கட்டினாரு இங்கதான். அதேதான் 2 மாடி வீடு கட்டினேன். இங்கதான் நிறைய கட்டி வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாமே கிளியர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீடு கட்டிட்டு போயிட்டு நம்ம வீடு கட்டிட்டுனா வந்து அந்த கல்லெல்லாம் கலைச்சு வச்சுட்டு போவாங்க. வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கலைச்சு வச்சுட்டாங்க. நிறைய மாங்காய் எல்லாம் காய்ச்சிருந்தது. மாமரம் இங்க ஃபுல்லாவே இருக்கும். கோயில் சுத்தி மாமரம் தான் நிறைய இருந்தது. நிறைய மாங்காய் இருந்தது. நம்ம வர டைம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நாங்க வீடு கட்டணும்னு மனசார சாமி எங்க வேண்டிட்டு வீடு கட்டிட்டு போனோம். அதே மாதிரி சந்தோஷமா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால சாமி பாத்துட்டு போலாம் வந்திருக்கோம் நாங்க. அப்படியே உள்ள போய் பாக்கலாமா? அங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா சிவன் இருக்காரு, பெருமாள் சாமி எல்லாமே இருக்காங்க. அப்புறம் வந்து காலையில 6 மணிக்கு இங்க நட ஓபன் பண்ணாங்கன்னா நைட்டு வந்து 8 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்களாம். மதியத்துல வந்து பாத்தீங்கன்னா இது நட சாத்த மாட்டாங்க. ஆமா இவரு வந்து பாத்தீங்கன்னா நட சாத்திட்டு வந்து சீக்கிரம் வான்னு அர்ஜென்டா கூட்டு வந்தாரு. அதனால பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். காலையில நம்ம வந்தோன்னா ஈவினிங் வரைக்கும் நட திறந்து இருக்கும். மதியம் அன்னதானம் வர போடுவாங்க தெரியுமா? அன்னதானம் சாப்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அன்னதானம் சாப்பிட்டு போலாம். என்னம்மா எங்கம்மா எங்க காணோம்? மரம் ஏறிச்சுமா. குரங்கு இருந்துச்சு. கொல்லன்னு காட்டுறாரு. உள்ளயும் அங்க வீடு கட்டுவாங்க பேபி. அதான் உள்ள போய் பார்த்தா தெரியும். எங்க அப்பா வந்து கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிட்டு போறாங்க. கல்யாணம் ஆனா கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு மாலை சாத்துறேன்னு வேண்டிட்டு போனாராம். அவரு கல்யாணம் எல்லாம் ஆயிட்டு அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பிறந்த பிறகு அப்புறம் ஒரு டைம் வந்து கோயிலுக்கு மாலை சாத்திட்டு போனோம்னு சொன்னாரு. அதான் நான் சொன்னேன் இங்கதான் நான் வீடு கட்டுறதுக்காக வேண்டிட்டு வந்தேன்னு சொன்னேன். நானும் கல்யாணம் ஆகுறதுக்காக இங்கதான் வேண்டிட்டு போனேன் அப்படின்னு சொன்னாரு. பரவாயில்ல. அது மட்டும் இல்ல சங்கீதா, இந்த திருவக்கரை வக்கரகாளி அம்மன் கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். 1000 வருடம் பழமையான கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல பவர்ஃபுல்லான சாமி. ஆமா. யாரெல்லாம் இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மயிலம் போற ரோட்ல தான் இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பெரும்பாக்கம் தானே ஊர் பேரு. அங்க என்ட்ரன்ஸ் அங்க இருந்து அது. ஆமா பெரும்பாக்கம் தான். அங்க போட்டா வரும். கூகுள்ல திருவக்கரைன்னு போடலாம். ஆமா போலாமா? இங்க கட்டிருக்காங்க பாருங்க சின்ன சின்னதா வீடு. இது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டு போகணும். முன்னாடி அங்க நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் இது பண்ணிட்டு அங்க வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு கிளியர் பண்ணிட்டாங்க போல. ஆமா இது மாதிரிதான் வீடு கட்டிட்டு போயிருந்தோம் நாங்க. 2 மாடி வீடு பெரிய செங்கல் வச்சு கட்டிட்டு போயிருந்தோம். செங்கல்லே வச்சு கட்டியிருந்தேன். சாமி பாத்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும். கோவில் சுத்தி வர்றதுக்கு. ஆமா நல்லா இருக்கும். ஞாபகம் இருக்கா? குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு வந்திருந்தோம். குழந்தையா இருக்கும். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பால் குடுத்துட்டு இருந்தா. அவ வந்து ஃபீட் பண்ணுவாள்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பசி எடுத்துக்கிச்சு. அவ அழுதுட்டே இருந்தா. அதனால இங்கே ஒரு மூலையா உட்காந்து பாப்பாக்கு ஃபீட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிருந்தோம். இப்ப நல்லா வளர்ந்துட்டாரு. என்னம்மா சாமி வாழைப்பழம் சாப்பிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டியாமா? சாப்பிட்டு இன்னும் இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாமியுமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்க வக்கரகாளி அம்மன் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள வந்தா சிவன் சாமி இருக்கு. சிவன் கோயிலு, முருகர் இருக்காங்க, பெருமாள் சாமி இருக்கு. சோ அப்படியே ஃபுல்லா வந்து பாத்துட்டு மன திருப்தியோட வந்து பாத்தீங்கன்னா போலாம். இப்ப விநாயகர் இருந்தாரே ஃப்ரண்ட்ல துவார கணபதி. தொப்ப வந்து அதிகமா இல்லாத மீடியமா ஸ்லிமான கணபதி இருப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நல்ல கிரௌடு. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வரும்போதெல்லாம் கூட்டம் இருந்துட்டே இருக்கு. இந்த கோயில்ல ஃபேமஸ் என்னன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அமாவாசை பௌர்ணமினா இன்னும் சிறப்பா பண்ணுவாங்க. சோ மத்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிரௌடு இருக்கு. சாமி பார்க்கலாம். ஜெசிதா என்ன பண்ற நீ? வாழைப்பழம் சாப்பிடுறேன். வாப்பழம் அவர் சொல்லி கத்து வச்சிருக்காரு. வாப்பழம் என்னம்மா சாப்பிடுற? வாப்பழம். சரி வா. என்ன சங்கீதா இது பூவை ஒழுங்கா ஒரு நேரம் வைக்கணும். இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் தொங்குது. அப்படியா? சென்டர்ல மட்டும் தொங்க விடு கரெக்டா இருக்கும். கோயிலுக்கு வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? போலாம். இதுதான் சங்கீதா. அன்னதானம் வந்து பாத்தீங்கன்னா இங்க டெய்லியுமே நடக்குமா. அன்னதானம் வந்து 100 பேருக்கு வந்து சாப்பாடு வந்து லஞ்ச் கொடுக்குறாங்க. ஆனா டோக்கன் வாங்கிருக்கணும். டோக்கன் வாங்கினா சாப்பிட்டு போலாம். நான் டோக்கன் வாங்க மிஸ் பண்ணிட்டேன் பேபி. லாஸ்ட் டைம் இப்படிதான் மிஸ் பண்ணல. ஆமா போய் டோக்கன் கேட்ட இல்லன்னுட்டாங்க. எங்க டோக்கன் தராங்கன்னு தெரியல. ஆபீஸ் ரூம்ல தருவாங்க. என்ட்ரன்ஸ்லயே தருவாங்க சங்கீதா. ஆமா என்ட்ரன்ஸ்ல எலுமிச்சம்பழம் மாலைக்கு அர்ச்சனைக்கு 10 ரூபாய் கேட்டாங்க. அப்பவே நம்ம டோக்கன் இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வந்துருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் சாப்பிட்டு தான் போறேன். ஒரு டைமாவது இங்க வந்து சாப்பிட்டு போகணும். 3 டைம் ஒரு டைம் என் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கேன். அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டாங்க. எல்லாம் திபுன்னு ஓடினாங்க குடுன்னு. டோக்கன் வந்து இல்லன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு டோக்கன் இல்லன்னு கிடைக்கல. அப்ப நீ நான் ஒரு தடவை வந்தோமா இப்பயும் வந்து பாத்தேன்னா சாப்பிடல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது டோக்கன் இருந்தா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடணும்னு நினைக்கிறேன்.
சரி போலாமா? போலாம். வயசானவங்க பூ வித்துட்டு இருந்தாங்கல்ல, கனகாமரம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாரு, நான் வச்சுக்கிட்டேன். ஆமா, அவங்க ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, கூட்டமும் கம்மியா இருக்கு. ஒருத்தவங்க வாங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் கனகாமரம் பூ வச்சாச்சு. போலாமா சிஸ்டர்? சுடுது. மார்னிங்கே வந்து பாத்தீங்கன்னா சரியா சாப்பிடல சார், நல்லா போகும்போது இங்க சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஹோட்டலா பார்த்து நிப்பாட்டிட்டு. ஆமா, பசி எடுத்துச்சு சங்கீதாவில. எனக்கு வர அன்னதானம் கிடைக்கலன்னு ஒரே வருத்தமா வர போயிட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் அங்க நின்று அழுதுட்டு போனாங்க. பசி எடுத்துச்சு. ஆமா, பசிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம உனக்கு பசி எடுக்குதாமா? வச்சுக்கும்ல, பசி எடுக்குது சொல்ல. சாப்பிட போறோம்ப்பா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா போலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. வண்டியில வரும்போதே ஒரு தூக்கமா வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். எப்படா சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டே வந்தேன். வண்டியில 2 பேரும் தூங்கிட்டே வரீங்க, 2 வீலர்ல. கார்னா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். கார் வாங்கு பேபி, என்னால கண்ட்ரோல் பண்ணவே உள்ள தூக்கம். நான் இன்னும் பயந்துகிட்டே வர வந்துடும், உழுந்துடுவோம்னு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. அதனால வந்து கான்செப்டோட வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பாத்துட்டே தான் வந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டா. சரி போயிட்டு கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பூஜை பொருள் எடுத்துட்டு போய் உள்ள வைக்கணும். சரி, எலுமிச்சம்பழம், தேங்காய் பூ எல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் போயிட்டு பூஜை ரூம்ல வைக்கலாம். பூஜை ரூம்ல வைக்கலாம். அப்புறம் அந்த கல்லுலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வேற இன்னைக்கு அதான் மெயினா வேற சொல்லிட்டே இருந்தேன். கல்லு வந்து நாங்க அடுக்கி வச்சேன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் அந்த கல்லு அடுக்கி வைக்கிறது இல்லையா. சரி, இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் வராங்கல்ல கோயில் பாக்குறதுக்கெல்லாம், எங்க பார்த்தாலும் கல்லு நிறைய இருக்கிறதுனால அது அடுக்கி வைக்க கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்களா. அதனால பின்னாடி கொஞ்சம் அடுக்கி வச்சிருந்தாங்கல்ல, அங்க மட்டும் தெரியாம பண்றாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது எனக்கு சரியா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க அடுக்கும் போது நிறைய பேர் அடுக்கி வச்சிருந்தாங்க, நாங்க அடுக்கி வச்சுட்டு வந்தோம். அதனால அது மட்டும் எனக்கு தெரியல, நீங்க பாத்துக்கங்க. சூப்பரா வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிட்டு வரணும். மேல்மாலைன்னு ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். அது வந்து பாத்தீங்கன்னா மாலத்தேக்க பிரகாஷ் மாமாலாம் வரன்னு இருந்தாங்க. ஸோ அப்படி ஃபேமிலியா வந்து பாத்தீங்கன்னா அது போகணும். ரிதுஷ்னாக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலி அங்கதான் போல நாங்க பிளான் பண்ணோம். ஸ்கூல் அதனால வரல. ஸோ இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வரணும் ஃபேமிலியா எல்லாரும். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் எல்லாம் உடைச்சோம் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கேயே காய வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாங்க வந்து 2 நாளா இருந்தோம், நம்ம போய் தான் வந்துட்டு இருந்தோம் அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி. அப்புறம் நம்ம தேங்காய் எல்லாம் மெத்த மேல காய வச்சா பனியில நம்ம எடுத்து அப்ப பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே காய வச்சாச்சு. சரி, இப்ப அங்க போற வேலை எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ அங்க எதுவும் வேலை இல்லைன்றதுனால இங்கேயே வந்துட்டோமா. இப்ப தேங்காய் தூக்கி போய் மெத்த மேல காய வைக்கலாம்னு இருக்கோம். ஏன்னா மொட்டை மாட்டில காய வச்சா நல்லா ஈவினிங் வரைக்கும் காயணும். சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா மூட்டை கட்டி வச்சுட்டு மறுபடியும் அங்கேயே காய ஈவினிங் மறுபடியும் எடுத்து காய வைக்கணும். ஆமா, இது சரி எல்லாத்தையும் அல்லு சும்மா பேசிட்டே. ஆமா, இங்க நல்லா வெயில் தான் செங்க, சரியான வெயில் காயுது. நம்ம உடச்சி இருந்தது இங்கே போட்டோம், 2 நாளா இங்கேதான் காஞ்சிட்டு இருக்கு தேங்காய். நம்ம வெயில் நல்ல வெயில போட்டோம்னா ஒரே நல்ல ஓடுலாம் தண்ணி பிரிஞ்சு வந்துரும். அதனால மொட்டை மாடி எடுத்துட்டு போறோம். இதெல்லாம் காய வச்சுட்டு பட்டு புடவைலாம் இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷனுக்கு கட்டி இருந்தோம் 10 கிட்ட 10 புடவை கிட்ட இருக்கு. 10 புடவை கட்டின நீ? ஆமா, மாத்தி கட்டணும்ல, எல்லாத்தையும் அலசி போடணும் ஃபுல்லாத்தையும். ஃபங்க்ஷனுக்கு கட்டின புடவை எல்லாமே வந்து துவைக்காம இருக்கு. ஆமா, நிறைய துணி துவைக்கணும், நிறைய வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் இந்த வேலையே இருக்கு. வீடை வந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு நம்ம பொருள்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சு இந்த வீட்டை நல்லா கிளீன் பண்ணி சுத்தமா கொடுத்துட்டு போகணும். அப்பதான் நம்ம பெயிண்ட் அடிக்கலாம் கரெக்டா இருக்கும். அடுத்த வாரத்துக்குள்ள நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடணும் இந்த வீட்டை சுத்தமா. ஆமா, பேக்கிங் மேல ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்து. சரி, கொஞ்ச நேரமா எதுவுமே கொட்டிட்டு வந்துறியா? ஓகே பேபி. ஜஸ்விதா பொறுப்பா வேலை செய்யறாருப்பா. எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாரு. போடு குட் பண்ணி எந்த வேலை செஞ்சாலும் போதும் ஜஸ்விதா நானும் செய்வேன்னு சொல்லிட்டு கூட வந்துடுறாரு. குழம்புறதுக்கு வந்துடுறா, பெருக்குனா என்கிட்ட இந்த தொடர்ந்து அட்டம் முடிச்சு அதை வாங்கி அவரு பெருக்கிறாரு. ஆமா, அவரே பெருக்கி குப்பையெல்லாம் வாடுறா. உனக்கு நல்லாதான் சொல்றேன், மறைக்க கூடாது. சிரிக்கிறாரா? என்ன பத்தி என்ன சொல்றீங்கன்னு சிரிக்கிறாரா? எவ்வளவு ஃபாஸ்டா எடுக்கிறாரு பாரு அவரு. குடிஞ்சு ஏஞ்சி எடுத்து போட்டதா சுறுசுறுப்பா இருக்காளே. சரி சரி போட்டு வந்துருவா. ஓகே, தூக்கி போய் வச்சுட்டு வந்துருக்காப்பா, வெயிட்டா இருக்குது. அப்படி தூக்கூடாதா? பின்னாடி இங்க புடிச்சுக்க. ஐய், அவரு போற தூக்கி விடுறாராம்ப்பா. ஐயோ, ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வர தூக்கி விட்டுருக்காச்சு என் பொண்ணு. அப்பாவுக்கு வெயிட் வரக்கூடாதுன்னு சொல்லி அடியில் முடிச்சுட்டேன். வெளியில சூரியன் படுற மாதிரி தேங்காய் எல்லாத்தையும் திருப்பி வைக்கணும். அப்பதான் வந்து தேங்காய் சீக்கிரமா காயும். ஆமா, தேங்காய் அழகா
என்னம்மா பாப்பாவா பாரா பாப்பா வேலை பாக்குறேன் அப்படின்றாரு அவளுது. நாங்க இப்படி கவுத்தி வைக்கிறத உன் பொண்ணு இப்படி நிமித்தி கவுத்தி கவுத்தி போட்டு வேலை பார்க்கலாம். 2 வேலை பார்த்தா தன் சரி பாருங்க, அடுத்த புடவை எடுத்து நான் சங்கீதம் அலசி போடணும்ல. இதெல்லாம் கொஞ்சோண்டு அடிக்க வச்சுட்டு போயிடலாம். சரி அப்படியே கும்பலா இருந்ததுன்னா வெயில் எல்லாத்தையும் போடாது. எல்லா தேங்காயிலையும் வெயில் படுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிமித்தி வச்சிடறேன். அப்பதான் கரெக்டா சீக்கிரமா காஞ்சி வரும். ஒரு தேங்காயில ஓடு தனியா தேங்காய் தனியா வந்துரும். இன்னும் ஒரு நாள் காஞ்சிதுன்னா எல்லாம் தனித்தனியா வந்துடும். இது எல்லாம் புது ட்ரெஸ் கோபி. எவ்வளவு துணி இருக்கு, இன்னும் இருக்கு. புது வீட்டுல கொஞ்சம் காட்டி போட்டதெல்லாம் வேற இருக்கு. அங்க இருந்து கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்தேனே. எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாத்தையும் இப்ப வந்து துவைக்கணும். ஆமா, இதெல்லாம் வந்து பட்டு போட சட்டை பாப்பாது சாயம் போயிட்டு சொல்லிட்டு மிஷின்ல போடல, கையால துவைச்சு போனதான். அதை வந்து அப்படியே வச்சிருந்தேன். என்னோட புடவை ஃபங்க்ஷனுக்கு எடுத்த புடவை. ஆமா, பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து துருத்து வச்சிருக்கேன். நீ ஒழுங்கா மடிச்சு வைக்காம. அழுக்கு ட்ரெஸ் தான் மடிச்சுதான் வச்சுக்கிறேன் பாரு. இப்ப எடுத்துட்டு வந்த அது மாதிரி எல்லாமே மடிச்சுதான் வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், லைட்டா ஒரு சோப்பு நாரை போட்டு அப்படியே வந்து அலசி அலசி அப்படியே காய வச்சிட வேண்டியதான். ஆமா, நிறைய அழுக்கு இருக்காது. அழுக்கு இருக்காது. ஒரு நாள் அப்படியே கட்டி கட்டி கழிட்டு தான் ஹோம் டூர் போட்டது, கிச்சன் டூர் போட்டது, எல்லாம் கட்டி கட்டி போட்ட ட்ரெஸ் சாரி ஃபுல்லா இருக்கு. எல்லாத்தையுமே அலசி போட்டுடலாம். சரி, சாரி குறையுதே, சாரி ட்ரெஸ் எல்லாம். அதான் அங்க இருக்குது, புது வீட்டுல கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் போய் எடுத்துட்டு வா. அதுக்கிட்ட இதை நான் அலசி கொஞ்சம் காய வச்சிடறேன். சரி, ஓகே. சாரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அலசி போட்டேன். ஃபுல்லா சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கட்டின சாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலுமே எல்லாத்தையும் அலசி போட்டுலாம் சொல்லிட்டு ஃபுல்லா அலசியாச்சு. எனக்கு சாரி பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாலாம் அழுக்காகாது. இந்த நல்லா நீட்டா விட்டு கட்டிடுவேன் நானு. தரையில மட்டும் தான் அழுக்காகும். அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அங்க மட்டும் அழுக்கு பிடிச்சிடும். மண்ணுல நான்தான் மண்ணு கரை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிடும். அதனால நல்லா பொசலை எடுத்து பவுடர்ல அதை மட்டும் நல்லா கையால வந்து கட்டிக்கிட்டேன். என்னம்மா அண்ணாமா பவுடர் லைட்டா வந்து லிக்விட் போட்டு அப்படியே ஊற வச்சு அப்படியே கொஞ்சமா அந்த அழுக்கு மட்டும் அலசிட்டு அப்படியே பச்சை தண்ணி அலசிட்டேன். ஏன்னா பவுடர் போட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சேன்னா புடவை வந்து கரை பிடிச்சிடும். சாயம் இதே மாதிரி என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சோம்னா என் ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். என்னோட ட்ரெஸ்ஸ மட்டும் வாஷிங் மிஷின்ல போட்டு வீணாக்கிறாரு. இவரோட புது புடவைய மட்டும் நல்லா பத்திரமா பாத்துக்கிறாரு. புடவையெல்லாம் வாஷிங் மிஷின்ல புதுசு எல்லாம் போட்டா வீணா போடுங்க. அப்புறம் ஒவ்வொரு புடவைக்கும் ஒரு டைம் போட முடியும். எல்லாமே லைட்டா கட்டனது. வாஷிங் மிஷின்ல போட்டா எல்லாம் சாயம், ஒவ்வொரு புடவைக்கும் சாயம் பிடிச்சிடும். ஒரு புடவையும் தனித்தனியா அலசன. புடவை ஒன்னா கூட அலசல பேபி. எல்லா புடவைக்கும் தனித்தனியா லிக்விட் ஊத்தி தனியா அலசி போட்டிருக்கேன். முதல் எத்தனை புடவை ஆகிருக்கு? 1 2 3 4 5 6 7 8 புடவை செய்யுதா? 1 2 3 4 5 6 7 8 புடவை. எனக்கு நான் 1 2 தெரியாதா? இவர மறுபடியும் என்றாரு. 8 புடவை வந்து பாத்தீங்கன்னா இங்க அலசி போட்டிருக்கேன். இந்த சைடு பேபியோட பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் வேற இருக்குது. இதெல்லாம் என்ன பண்றது பேபி? அதையும் தான் அலசி போடணும். கட்டுறோம் கட்டல எடுத்து வைக்கணும். ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கும். அதோட இப்ப கிரகப்பிரவேசத்துக்கு ஆமா இவர் அழுக்காக்கி வச்சிருப்பாரு. அது அழுக்காவும் தான். இன்னும் பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கு. பாவாடை சட்டை எல்லாமே இருக்குது. இதெல்லாம் துவைச்சு போடணும். பாப்பாவோட பாவாடை சட்டை, என்னோட பிளவுஸ் எல்லாம் எதுவுமே துவைக்கல இன்னும். எல்லாமே துவைக்கணும். ஆமா, எல்லாத்தையும் லைட்டா ஒரு தடவை அலசி போட்டுடலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் இருந்தாச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் துவைச்சு முடியறதுக்கே மதியம் ஆயிடும் போல. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் வீடியோ. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சாரி எல்லாம் ஒரு 1 hour 2 hour காஞ்ச உடனே எடுத்துடணும். அப்படியே விட்டீங்கன்னா கலர் எல்லாம் போயிடும். சோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு சாரி எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், பட்டு சாரி எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் டிப்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஒரு சில பேர் ஷாம்பு எல்லாம் போட்டு கூட அலசி காய வைப்பாங்க சொல்றாங்க. பட்டு சாரிக்கு தனி லிக்விட் இருக்கு, அது போட்டு அலசி காய வைப்பாங்க. ஏன்னா அந்த படம் 4000 ரூபாய், அது 4000 ரூபாய் 3000 ரூபாய். ஆமா, எல்லாமே 4000 2000 அதிகம். ஆமா, அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், டாடா பாய்.